Hi guys, welcome to Cheeky Chica. ஹோலி சனா வாங்க சாப்பிடுங்க, ஜாலியா இந்த மாதிரி எனர்ஜிட்டியா இருப்பீங்க. உங்களுக்கு எனர்ஜி வேணுமா, உங்களுக்கு ஃபுல்லா லைஃபா இருக்கணுமா, ஹோலி சனா சாப்பிடுங்க, வாங்க சாப்பிடுங்க. ஃபுல் எனர்ஜி வேணும்னா ஹோலி சனா தான் உங்களுக்கு, அது கிடையாது. துள்ளி துள்ளி சாப்பிடுங்க ஹோலி சனாவை, தூள் கலப்புவீங்க லைஃப்ல. முக்கு மேல ராஜா. Chica bombshell of a news. என்ன Chica expectே பண்ணல, but Shubman Gill has been dropped. Ishan Kishan has been included. அவரோட சையத் முஷ்டாக் அலி ட்ராஃபி ஃபைனல்ஸ்ல அடிச்ச 100க்கு அவரோட performances with Yarkand has rewarded him with a place. So Ishan Kishan has been included. Unfortunate for Jitesh Sharma, ஏன்னா அவரையும் தூக்கி இருக்காங்க. Rinku Singh has made a comeback also into the World Cup squad. Chica, but overall on the lines நம்ம இதை எக்ஸ்பெக்டே பண்ணல. Chica, how shocked are you? Your first reaction? நான் ரொம்ப ஷாக்டு. இந்த மாதிரி செலக்ஷன், பிரமாதமான செலக்ஷன் பண்ணிருக்காங்களே, சூப்பர் செலக்ஷன். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாப்பா சுப்மன் கில்லை டிராப் பண்ணுவான்னு. ஏன்னா தே மேட் இந்த வைஸ் கேப்டன், ஆஸ்திரேலியா கூட வைஸ் கேப்டன் தான் போனான், மறக்காத. அப்ப ரிங்கு சிங் டீம்ல இருந்தா, அண்ட் இஷான் கிஷன் ரடார்லயும் இல்ல. But fantastic selection, I should say. I think, hey, well done, Ajit Agarkar and Team India selection, fantastic. So, Ishan Kishan selection, fantastic selection. அவன் என்ன பண்ணிருக்கான், கிளியரா அடிச்சு வந்திருக்கான். That means it goes to all the selectors have looked into the domestic cricket. Syed Mushtaq Ali Trophy வந்து SMIT ல பாத்துருக்காங்க. அவன் அடிச்சே வந்திருக்கான். By sheer virtue of scores and performance is come back. பாருங்க, 200 ஒரு 90 ஒரு 60 47 எல்லாம் போட்டு and 149 deliveries and win பண்ணி ஃபைனல்ஸ் வின் பண்ணி கொடுத்தான். So the two that plus point என்னன்னா, அவன் மட்டும் ஸ்கோர் பண்ணல, he is ensure that his team is winning. It is very very important. I think well done Ishan, very very happy for you, because மறக்காதீங்க dear viewers, பாவம் ஒரு காலத்துல டபுள் செஞ்சுரி அடிச்சுட்டு அப்புறம் ஆளை காணும். அவன் வந்து வேர்ல்ட் கப் டீம்ல இருந்தான், எங்க இருந்து ஒரு நாள் திருப்பி பார்த்தா ரடார்லயே எங்கேயும் இல்லாம திருப்பியும் he's come back very well, which is good sign, because very good team selection by the selectors. And Rinku Singh again, he was there in Australia tour இருந்தா T20 டீம்ல. அங்க ஒரே ஒரு மேட்ச் சான்ஸ் கிடையாது, அவரோட வினிங் நடிச்சுட்டு வந்தான், திருப்பி தூக்கினாங்க, திருப்பி கொண்டுட்டாங்க. ஐ திங்க் சுப்மன் கில் நீங்க பாத்தீங்கன்னா பை ஷியர் பெர்ஃபார்மன்ஸ் பாத்துருப்பாங்க, சரியா வேலைக்கு ஆகலப்பா அப்படின்னு சொல்ல. ஏன்னா நேற்று மேட்ச்லையும் பார்த்தோன்னா அவன் கொடுத்த ஒரு அரை சான்ஸ்ல போட்டு கிழிச்சு கொடுத்துட்டான் யாரு, சஞ்சு சாம்சன். அதனாலதான் ப்ராப்ளம் நேற்றுக்கே தெரிஞ்சுட்டு போல நியூஸ். இவங்க ஆல்ரெடி சொல்லிருப்பாங்க போல, மச்சான் நீ ஆடாத கட்சி மேட்ச் அன்ஃபிட் சொல்லிக்கோ, நீ டீம்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. நேற்றுக்கே நினைக்கிறேன், என்ன நினைக்கிற நீ? ஐ திங்க் அந்த மாதிரி தான் இருந்திருக்கலாம், நம்மளுக்கு தெரியல. So we don't want to speculate on it, but Gilloda form definitely it was a big question mark, Chica. In fact, சூரியகுமார் யாதவோட ஃபார்ம் ஒரு பெரிய question mark-ஆ இருந்தது. பட் சூரியகுமார் யாதவ் திருப்பி அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நெட்ஸ்ல பயங்கரமா விளையாடின்னு இருக்கேன், ஒன்லி மேட்டர் ஆஃப் டைம் நான் வந்து ரன்ஸ் அடிக்க போறேன் அப்படின்னு. ஸோ ஹோப்ஃபுல்லி he comes back to form in that New Zealand series and the World Cup just to make sure இந்தியாவோட ஸ்குவாட் இதுதான் Chica. So Abhishek Sharma and Sanju Samson are going to be opening at number 3 Tilak Varma. Again நேத்திக்கு ஒரு சரியான இன்னிங்ஸ். Tilak Varma at number 3, at number 4 Suryakumar Yadav, at number 5 Hardik Pandya. What an innings நேத்திக்கு Chica, yappa என்ன ஒரு அடி, what an innings. At number 6 Akshar Patel has been named the vice captain. He will probably walk in at 6. 7 la Dubey, 8 la I think maybe Kuldeep, 9 la Varun Chakravarti, 10 la Jasprit Bumrah, 11 la வந்து Arshdeep, 12 la Harshit Rana, 13 la Washington Sundar, 14 la Rinku Singh and 15 Ishan Kishan. But gunside dear viewers, and in all fairness, இந்த ஹர்திக் பாண்டியா ஒரு அடிச்சாம் பாருங்க dear viewers, அது அடியாது. என்ன ஷாட்ஸ் ஆச்சான், இப்படி நம்ம பால் இப்படிலாம் போச்சு, என்ன மாதிரி ஷாட்ஸ். அவன் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் பால் 6. அது ஒரு மேன் இந்த மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஆடினான் நேற்றுக்கு. போட்டு கிழிச்சு கொடுத்துட்டான் போட்டு. இந்த மாதிரி அடிச்சான்னு சொல்லி ஹர்திக் பாண்டியா வேர்ல்ட் கப் போது சான்ஸே கிடையாது. ஹர்திக் பாண்டியாவும் சரி, திலக் வர்மாவும் சரி, சஞ்சு சாம்சனும் சரி, ஈவன் அபிஷேக் சர்மா சரி, ஒரு ஃபிளைங் ஸ்டார் கொடுத்தாங்க ரைட்டா. சோ நீங்க அந்த டாப் 4 டாப் 5 பேட்டிங் எடுத்தீங்கன்னா 1 2 3 4 5ல சூரியகுமார் யாதவ் மட்டும் கிளிக் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க, போட்டு ஏறி மென்ச்சிடுவாங்க ஆப்போசிஷனை போட்டு. I think it's a very very intimidating batting lineup and போட்டு devastating batting lineup. மாட்டிக்கிச்சு இந்தியா யாராவது கிழிச்சு கொடுத்துருவாங்க. பாகிஸ்தான் கிங்ஸ் எல்லாம் போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க. And we are the best bowling attack, don't forget, especially for Indian condition, dear viewers.
பூம்ரா இருக்கான், ஹர்ஷ்தீப் சிங் இருக்கான். ஸ்பின்னர்ஸ் பார்த்தா நேதிக்கு ஒரு வெட் கண்டிஷன்ஸ்ல அருண் சக்கரவர்த்தி அடிச்சாலும் சரி 4 விக்கெட் எடுத்து வின் பண்ணி கொடுத்து போயிட்டான். வாஷிங்டன் சுந்தர் ஓபன் பண்ணி நல்லா போலிங் போட்டான் நேத்திக்கு. இட் பி பிட்வீன் வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஆடுவாங்க. அண்ட் அப் கோர்ஸ் ஆக்சுவலா ஹர்ஷித் ராணா நல்லா போலிங் போட்டிருக்கான். So whether he plays the 11 Harshit Rana has been bowling very well also. Of late he's been bowling very well. So Akshar Patel வேற இருக்கான். And சிவம் துபே finish பண்றதுக்கான். ஃபினிஷர்ல பார்த்தா உனக்கு சிவம் துபே இருக்கான், ரிங்கு சிங் இருக்காங்க, ஆப்ஷன் இருக்கு. வேற லெவல் டீம் இது ஆக்சுவலா. Very good team selection. Honestly speaking, fantastic பண்ணிருக்காங்க selectors. Gun team. Gun, I think probably the best team in the world. Yeah, they are the best team in the world. அதுல எந்த டவுட்டும் கிடையாது சிக்கா. பட் கொஞ்சம் டைசெக்ட் பண்ணோம்னா நிறைய பேர் கேட்கலாம், ஏன்பா ஜிதேஷ் சர்மாவை எடுத்தாங்க? அன்லக்கி ஃபார் ஜிதேஷ் சர்மா இன் ஆல் ஆனஸ்டி. ஏன்னா ரொம்ப ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல அவருக்கு நிறைய காமிக்கிறதுக்கு, ஏன்னா நிறைய பேட்டிங்கே வரல. பட் ஒரு செலெக்ஷன் ப்ராசஸா நீங்க பாக்கறச்சே they've gone with a good thinking process, Chika. இப்போ சஞ்சு சாம்சன் வந்து opening the batting. In case சஞ்சு சாம்சன் fails or in case he's not having a great time, ஏன்னா நியூசிலாந்து சீரிஸ் இருக்கு, அதுக்கப்புறம் வேர்ல்ட் கப் இருக்கு, they have a like to like keeper replacement in இஷான் கிஷன். ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஓப்பனிங் வந்துடலாம். ஸோ இப்போ ரிங்கு சிங் ஃபினிஷரா வருதுனால they probably thought, okay, நம்மள ரிங்கு சிங் ஸ்குவாட்ல இருக்கிறதுனால we need to add Rinku as a finisher, we'll let go of Jitesh. Unfortunate for Jitesh. ஆனா அந்த திங்கிங் எனக்கு புரிஞ்சிருக்கு. பிகாஸ் தேவ் காட் அ ஃபினிஷர் இன் ரிங்கு. இன் கேஸ் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஃபினிஷர் தேவை, மேபி டூபே நல்ல ஃபார்ம்ல இல்ல, ஆர் ஏதோ ஒரு கிளிக்கால யூ வாண்ட் அ ப்ராப்பர் ஃபினிஷர் தேர், ரிங்கு சிங் வில் நேச்சுரலி வாக் இன் டு தட் ரோல். எல்லா பேசிஸும் கவர்டா இருக்கு சீக்கா. நீங்க சொன்ன மாதிரி திஸ் இஸ் த பெஸ்ட் டீம் that they could probably have picked. ஏன்னா the only other shout out is probably Yashasvi Jaiswal, who'll probably be thinking I'm also a little unlucky in the squad la miss out பண்றதுக்கு. பட் எங்க சஞ்சு சாம்சன் இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது, அபிஷேக் சர்மா இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது இடம் கிடையாதுல்ல. See, Yashasvi Jaiswal has been bad for him, as you said rightly, very unlucky to miss it. But then என்ன இருக்கு, இப்போ இஷான் கிஷன் doubles up as a wicket keeper and opening batsman. அங்கதான் இஷான் கிஷன் scores over Jitesh Sharma, அங்கதான் இஷான் கிஷன் scores over Shubman Gill. That's why he scores over Yashasvi Jaiswal. Because, and in all fairness, Ishan Kishan also is a he is an outstanding cricketer. When he gets going, man. That's one thing for sure, Ishan Kishan. When he gets in a rhythm, he is a different zone altogether. And on the Ishan Kishan statement, and put it was Ishan comeback story. But now he's selected. He said, yes, initially I was feeling bad. He could have news item on the paper. I was feeling bad. But then he said, I had to work on my mind. Maybe he realized it's not only my performance, but team's performance also matters. So it's not, he's himself saying very rightly, put the team ahead of yourself first. When you start winning for your team and the team starts winning, your performance gets recognized more. Ultimately, and he's given a very good advice for youngsters. Don't get frustrated. Keep working hard. Keep working on your little points wherever you feel you're weak, and then make a big comeback. And very good point he made is your knock should be able to make the team win. அங்கதான் கிஷன் ஸ்கோர்ட் ஓவர் எவ்ரிபடி. பிகாஸ் இந்த முஸ்டாக் அலி டிராஃபில அவன் அடிச்சு அவன் டீம் வின் பண்ணி கொடுத்தான். ஜார்க்கண்ட் சிங்கிள் ஹேண்டா வின் பண்ணி கொடுத்துருக்கான். செலக்டர்ஸ் அப்பா இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா, எடுத்துதான் ஆனுண்டு ஆக்கிட்டாங்க போட்டு. ஆமா, ஆக்சுவலி இன்ஃபேக்ட் நேத்திக்கு வந்துல டு பி ஆனஸ்டா, நேத்திக்கு மேட்ச் பண்ணின்னு இருக்கும்போது பாப்னா இந்த கேள்வி கேட்டாங்க. நான் வந்து ஆக்சுவலி யோசிக்கவே இல்லை சீக்கா. none of us, I never thought they would do this. நான் என்ன நினைச்சேன்னா இதே ஸ்குவாட் தான் போகுது, இப்ப சவுத் ஆப்பிரிக்காக்கு எடுத்த ஸ்குவாட் தான் போகுது, என்ன இந்த லாஸ்ட் மினிட்ல எப்படி மாத்துவாங்க, எப்படி கில்ல தூக்குவாங்கன்னு. பட் kudos to the selectors, Chika. They've gone with what is probably the correct call. எண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா அவரோட ஃபார்ம், unfortunate for Shubman Gill, he's a terrific cricketer, ஆனா அவரோட ஃபார்ம் has been a letdown in the formatல. See, I accept with you completely. I think, yes, Shubman Gill, the T20 format, everybody knows his format. He's one day, he's a fantastic player. He's great. In Test cricket, he's been outstanding in England. We all saw Shubman Gill. But in the T20 format, he's also been struggling. He's not got big runs. So, everybody was pushing him. Near Parani, the scores of Parani, Shubman Gill scores Parani. So, his form la romba kashtapadran. So, adhiye path, angadana path pannanga. And his strike rate paranga debuts, nothing compared to Ishan Kishan or everybody else. So that also is very important. Angana Abhishek Sharma or Sanju Samson or Ishan Kishan takes over. See, Abhishek Sharma would say the certainty, world's number one player. Sanju Ishan Kishan advantage, they are double up. Wicket keeper, opening batsman.
அண்ட் yesterday we saw Sanju hitting. என்ன அடி அடிச்சான் அவன் கட்சியில போயிட்டு அவுட் ஆனா கொஞ்சம் அலட்சியமா ஆட்டான் அட்மாஸ்பியர். செம டைமிங் பண்ணா. ஃபர்ஸ்ட் 6 அடிச்சா பாரு, ஒன்னு டிங்குன்னு விட்டான் பாரு இவன யான்சன் போட்டு. What a shot. See Sanju பார்த்தனா when he's striking deadly days. Sanju only thing that but 37 அவுட் ஆகுறா டேய் Sanju. 37 னா 73 ஆகுடா. அது ரிவர்ஸ் பண்ணிக்க அப்படியே. 37 நீ 73 ஆகுனா அவன் அசைக்க முடியாது இல்ல. 30 40 னா ஃபர்கெட் பண்ணுவாங்க people. whereas நீ அங்கதான் பார்த்தா நீ அண்ட் மோர் ஓவர் அபிஷேக் சர்மா அண்ட் சஞ்சு சாம்சன் ஒரு காம்பினேஷன்ல பார்த்தா ஒரு அதிரடியான காம்பினேஷன்டா. போட்டு ஆப்போசிஷன் போலர்ஸ் போட்டு அப்படியே புல்டோஸ் பண்றாங்க ஓப்பனிங்ல வந்து. ரெண்டு பேர் கை நேட்கான என்ன பண்ணுவான் போலர்? ரெண்டு எண்ட்ல உனக்கு ரெஸ்பெக்டே கிடையாது அவனுக்கு. யா சரி சிகா, இப்போதான் ஒரு பிக் கொஸ்டின். ஐ கான்ட் பிலீவ் ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் கொஸ்டின், பட் இது வந்து கேட்டே ஆனோம் சிக்கா. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவர் பண்ணின்னு இருக்காரு, அதனாலேயே கேட்டே ஆனோம். ஐ நெவர் தாட் there'll be a bigger threat than Bumrah ever. அதுதான் என்னோட பிலீஃப். ஏன்னா நான் பார்த்ததுல ஃப்ரம் எங்க ஜெனரேஷன்ல பும்ரா மாதிரி ஒரு போலர் நான் பார்த்ததே இல்லை. பட் ஹூ இஸ் அ பிகர் த்ரெட் ரைட் நவ் சிக்கா? இஸ் இட் வருண் சக்கரவர்த்தி ஆர் ஜஸ்பிரீத் பும்ரா சிக்கா? ஏன்னா அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்ம் இமேஜ் வருண் சக்கரவர்த்தி ஹஸ் காட் த வேர்ல்ட் அரவுண்ட் ஹிஸ் ஃபிங்கர் சிக்கா. வளாட வைக்கிறாரு அவரு அந்த மிடில் ஓவர்ஸ்ல. வாடா 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 வாடான்னு ஸ்வைட்ரா போட்டு அவன் வந்தாலே விக்கெட் எடுக்கிறான். I think having Bumrah and Varun Chakravarti in the same team is the ultimate luxury for any captain in எனக்கு தோணுது சீக்கா. கரெக்டா சொன்ன நீ. See yesterday the wicket na they were also going for the runs, but at the same time Arun Chakra என்ன பண்ணா 4 விக்கெட் எடுத்துட்டான். and அது ஒரு ஓவர்ல நிறைய ஒரு 3 6 விட்டான் தவிர்த்து அந்த ஒரு ஓவர் தான். பட் நீ பார்த்தனா ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வெரி வெரி எக்கனாமிக்கல். நீ சொன்ன மாதிரி பும்ரா ஒரு ரெண்டு வருண் சக்கரவர்த்தி ஒரு ரெண்டு இப்படி போட்டான்னு வச்சேன், they'll strangle you so much. not only strangle, they start getting wickets. That is the most important thing. இப்ப நேத்து மேட்ச் பார்த்தா கூட நீ இவன பிரிண்டன்டிகா விக்கெட் எடுத்தாரு பும்ரா, அதுக்கப்புறம் ஒரு விக்கெட்டா வருண் சக்கரவர்த்தி போட்டு எப்படி போட்டு பாருங்க. அங்க பாருங்க வியூவர்ஸ், எக்கானமி ரேட் பாருங்க, ஓவரால் எக்கானமி ரேட் வேற லெவல்ல இருக்கான், வேற லெவல்ல இருக்கான் வருண் சக்கரவர்த்தி. பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா ஒண்ணுமே பண்ண முடியாது. மேட்ச் விக்கெட் எடுக்கிறான். மேட்ச் எக்கானமி ரேட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். So one good thing about Varun Chakravarti என்னன்னா he is very calm. அவன் he never gets fluttered. அப்படி வரான், அப்படி போடுறான், ஸ்டம்ப் நேர போடுறான், கூகுளி போடுறான், டிங்கு போகுது லிண்டேக்கு. அவன பால் எங்க வந்து என்ன ஆச்சு ஏதாச்சு என்னப்பா ஆச்சு எங்க இருந்து பால் டிங்குன்னு போகுது. அவனு பால் ஒரே நேத்து ஒண்ணுதான் உருப்படியா கரெக்டா இருந்தாங்க. அவனை ஸ்ட்ரெயிட்டா அடிச்சாங்க. நேத்து அடிச்ச 6 எல்லாம் நேத்து ஸ்ட்ரெயிட் அடிச்ச 6 அங்கதான் கரெக்டா பண்ணாங்க. பட் ஸ்டில் despite that he was getting wickets. அந்த விக்கெட் எடுத்தனால என்ன ஆச்சு, அந்த பிரஷர் வாஸ் ஆன் சவுத் ஆப்பிரிக்கா. சப்போஸ் அவன் விக்கெட் எடுக்கலன்னு வச்சுக்கோ, நீ மாக்ரமோ ஆர் வாட் யூ கால் மில்லரோ செட்டில் டவுன் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிருக்கான், திருப்பியும் ஒரு பினிஷ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அந்த இவனுக்குலாம் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுடா. அவங்களுக்குலாம் எல்லா பிளேயருக்கு ஒண்ணுமே புரியல. மிடில் ஆர்டர்ல கஷ்டப்படுறாங்க. அவன் வந்தா விக்கெட் எடுக்கிறான். எந்த பால் கூகுளி, எந்த பால் லெக் ஸ்பின், எந்த பால் நேரா போட்டு அண்ட் இஸ் அக்யூரசி சம்திங் ஃபேண்டாஸ்டிக். ஷார்ட் பால் எவ்வளவு வாட்டி டிவிஎஸ் நீங்க பாத்துருக்கீங்க வருண் சக்கரவர்த்தி. ஒரு லெக் ஸ்பின் அரக்கோழி போடுவாங்க ஜெனரலா டிவிஎஸ். ஒரு அரக்கோழி போட்டு பாத்தீங்களா? டேய் வருண் சக்கரவர்த்தி நீ நிஜமாவே சக்கரவர்த்தி வருண் மாதிரி வரும் ஸ்வைட்டி விடுறான்டா. உருளை சக்கரவர்த்தி போட்டு உருட்டி விடுறான் போட்டு அப்படியே எல்லாரும் ஃபிங்கர் போட்டு என்ன சொல்ல வரலவுட் ஆட்டுறான், வரலவுட் ஆட்டிட்டு இருக்கான் மச்சான் எல்லாரையும். அட்லீஸ்ட் ஒரு நல்ல ப்ரெடிக்ஷன் பண்ண ஒரு 2 வருஷம் முன்னாடி இவருக்கு சான்ஸ் கொடுங்க, இவர் மாதிரி ஒரு போலர் கிடைக்கவே கிடைக்காது வேர்ல்ட் கிரிக்கெட்லன்னு. வாட் அ பெர்ஃபார்மர் சீக்கா. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த ஒரு போலிங் அட்டாக்கே நீங்க பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஆன் தட் ஸ்குவாட் ஐ திங்க் இட் இஸ் வெரி 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 குட் போலிங் அட்டாக் சீக்கா. நிறைய பேர் கேட்கலாம், ஐயோ ஷம்மி இல்லையே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஷம்மி மிஸ் பண்ணுவோமா? ஏன்னா ஷம்மி இஸ் பேக் பிளேயிங் அண்ட் இஸ் பிக்கிங் அப் அ லாட் ஆஃப் விக்கெட்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் சிராஜ் மிஸ் பண்ணுவோமா? ஏன்னா சிராஜ் வாஸ் அ பார்ட் of the T20 World Cup winning squad chika. ஞாபகம் வெச்சுக்கோங்க, he played a part. US ல எல்லா மேட்சும் விளையாடினாரு. In fact he performed very well actually. US legல he didn't play the West Indies leg of the tour, but Harshit Rana and Arshdeep they have very well filled in that role and I think சூப்பரா பண்ணின்னு இருக்காங்க சீக்கா. I think definitely Arshdeep first ball wicket எடுத்தானா, Harshit Rana first ball wicket எடுத்தான். And Harshit Rana is a much improved bowler. The last say 1 month வேற லெவல் இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். ஹர்ஷ்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஜஸ்பிரீத் பும்ரா பத்தி நம்ம பேசவே வேணாம். போறாதுக்கு வரைக்கும் அங்க இருக்கா நம்ம யார் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா எப்ப போறாலும் ஒரு செம விக்கெட் டேக்கிங் பால் போட்டுருவான். எப்ப வரானோ விக்கெட் டேக்கிங் பால் ஒரு போட்டுருவான் ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா எவ்வளவு க்ரூஷியல் விக்கெட்ஸ், ஹென்ரிக் கிளாசன் விக்கெட், டேவிட் மில்லர் விக்கெட் ஃபைனல்ஸ்ல விக்கெட் போக மாட்டான். எப்படியா விக்கெட் எடுத்துருவான் அவன். அது
இப்ப போராத வரைக்கும் குல்தீப் யாதவ், வாஷிங்டன் சுந்தர், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பேக்கப்புக்கு சிவம் துபே. நீ பார்த்தனா டீம் இஸ் கரெக்டா பேலன்ஸ் ஆயிடுது. உனக்கு வெரைட்டியும் இருக்கு பேட்டிங்ல, பேலன்ஸும் இருக்கு பேட்டிங்ல. பேலன்ஸ் இந்த பேட்டிங்ல கொஞ்சம் பாருங்களேன். அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், ஹர்திக் பாண்டியா, இந்த 5 பேர் போறோம். இந்த 5 பேர்ல ஒரு 2 பேருக்கு மாட்டிக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆப்போசிஷன், கோவிந்தா 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 தான். சரி சீக்கா, அந்த 5 பேர் மாட்டிக்கிச்சுன்னா சூப்பரா இருக்கும் ஆப்போசிஷனுக்கு. சரி, அது சூரியகுமார் யாதவ் மாட்டுக்கிறதுக்கு என்ன பண்ணும் சீக்கா? அவரு என்ன சீக்கா ஆச்சு அவருக்கு? என்ன பண்ணணும் அவரு? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் ஸ்டே பண்ணும் ரன்ல, பரவாயில்ல. he can always make up the run rate. அவன் என்ன பண்றான், 2 ஷாட்லாம் அவுட் ஆயிருக்கான். பார்த்தா கடைசி 20 இன்னிங்ஸ்ல ஒன்னு மிட் ஆஃப் அடிக்க போயிட்டு மிட் ஆஃப்ல அவுட் ஆயிருந்திருக்கான். 2-3 வாட்டி அவுட் ஆயிருக்கான். இன்னொன்னு இந்த மாதிரி ஷாட் அவனோட ஃபேவரட் ஷாட் அடிக்க போயிட்டு மூக்கு மேல ராஜா மேல போயிட்டு இருக்கு. இந்த 2 ஷாட்டை கட் பண்ணிட்டு நான் நார்மல் கிரிக்கெட் ஆடுவேன், நான் நார்மலா ஆடுவேன். he should not think of these shots. கொஞ்ச நேரம் அடிப்பாங்க, கவர்ஸ் அடிப்பாங்க, ஒரு 15-20 ரன்ஸ் பால் அப்படி பால் தள்ளுனா அதுக்கப்புறம் he can always make up. He just has to play straight. வீல் ஆடணும் கொஞ்ச நேரத்துக்கு வீல் ஆடணும் till he gets going. So அங்கதான் if he is able to control his mind or probably do it in practice, I think he will be an extraordinary. See, Surya, everybody knows has been extraordinary, but unfortunately the last 23 innings has been a big failure for him. But then he's doing well as a captain, so he's got away with it. But in all fairness, அந்த கொஞ்சம் ஆடணும், அந்த கொஞ்சம் நின்னானா he'll be good for him, good for the team also. Because if Surya so comes to form, imagine our batting lineup பண்ணி என்ன பண்ணுவோம் opposition bowlers. And don't forget India ஆடுறோம் World Cup, except for Pakistan match, Sri Lanka ஆடுறோமே தவிர்த்து இது எல்லாமே இந்தியால ஆடுறோம் நம்ம. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃபேவரட்ஸ் பை a country mile, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. 100%. If you ask me, the only team that I'll be fearing, மீத டீம் அனௌன்ஸ் பண்ணல, பட் இந்த டீம்ல பேலன்ஸ் யாருக்கு இருக்குடா? ரிஸ்க் ஸ்பின்னர், லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்னர், ஆஃப் ஸ்பின்னர், மிஸ்ட்ரி ஸ்பின்னர் வருண் சக்கரவர்த்தி, பும்ரா, அஷ்தீப், ராணா, ஹர்திக், எங்க பார்த்தாலும் இங்கே பார் ஹர்திக், இங்கே பார் பும்ரா, ஐயோ அங்கே பார் வருண், இங்கே பார் இவன், இப்படி இருக்காங்க எல்லாரும். என்ன பண்ணுவாங்க ஆப்போசிஷன்? எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தேவை சீக்கா, ஒரு ரிப்பீட் ஆஃப் 2023 வேர்ல்ட் கப் ஃபைனல். திருப்பி நம்ம ஒரு அடி கொடுக்கணும் சீக்கா. ஒரு ஃபைனல் அகைன்ஸ்ட் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா, இந்தியா வின்னிங் திஸ் டைம் இன் அஹமதாபாத், அந்த மாதிரி நடந்ததுன்னா ஒரு பயங்கரமா இருக்கும், ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கும். பட் எனிவே, இந்த டீம் வச்சு நீ பார்த்தனா நீ we are far ahead of any team. என்ன டீம் ஆனாடா நீ, என்ன டீம் செலக்ட் பண்ண போறாங்க, ஒரு டீம் வரும்னு நீ நேத்தியே பார்த்தோம். நம்ம சவுத் ஆப்பிரிக்கா அகைன்ஸ்டா, சவுத் ஆப்பிரிக்கா did not have an answer at all to our batsmen. bowling they didn't have an answer. This entire series எடுத்து பார்த்தா கூட yes, ஒரு மேட்ச் கொஞ்சம் இப்படி மேல கீழ இருந்த மாதிரி சீரிஸ், பட் overall we look like a far superior side than South Africa. So South Africa will be probably one of the top 4 teams in the T20 World Cup point of view. Top point of view. And South Africa என்ன பண்ணுவோம், கிளாசன் மதுரை கிளாசன் ப்ளீஸ் வாங்கோ கிளாசன் போய் கெஞ்சிட்டு இருப்பாங்க. இந்த ஃபெரேரா, கிரேரா, லிண்டே பிண்டே, அந்த அப்புறம் இவங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது. அவன் பேர் என்ன, அந்த ரீசா ஹென்ட்ரிக்ஸ்லாம் வேலைக்கு ஆகாது. ரொம்ப புவர். அவர் எதுக்கு வச்சிருக்காங்க பாவம். ஐயா பாவம், யார் பத்த பிள்ளைங்களோ பைத்தியமா இல்லைங்க ரீசா ஹென்ட்ரிக்ஸ் மாதிரி ஆளுங்க. ஆக்சுவலி கிளாசன் இருந்திருந்தாருன்னா ஒரு செம டீமா இருந்திருக்கும். கிளாசன் ரபாடா வேற திருப்பி வரணும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு. பட் எனிவே, சவுத் ஆப்பிரிக்கா they did fight back. ஒரு 200 வரைக்கும் அடிச்சாங்க. குவிண்டன் டிகாக் ஷோட் சூப்பர் ஃபார்ம். என்ன ஒண்ணுன்னா தெரியுது சீக்கா, குவிண்டன் டிகாக் இந்த மாதிரி வான்கடே, இந்த மாதிரி வெஸ்ட் ஜோன் கண்டிஷன்ஸ்ல அஹமதாபாத்ல காமிச்சாரு. இந்த வருஷம் அவரும் ரோஹித் சர்மாவும் தான் ஓபன் பண்ண போறாங்க. அவருக்கு இந்த பவுன்ஸ், இந்த வான்கடே விக்கெட் எல்லாம் குவிண்டன் டிகாக் என்னன்னு தெரியல சீக்கா, செம்மையா மேட் ஃபார் இட் சீக்கா. அவருக்கு அந்த பவுன்ஸ் பிடிக்கும். அவர் அந்த ஆன் த ரைஸ் பிக்கப் ஷாட் அடிக்கிறாரு பாருங்க, அதெல்லாம் வான்கடையில பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வாட்ச் அவுட் ஃபார் ரோஹித் சர்மா அண்ட் குவிண்டன் டிகாக் திஸ் இயர். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஐயோ யாயா, அதான் எப்படி என்ன மாதிரி பிக்கெட் தான் பாரு மும்பை இந்தியன்ஸ் திருப்பி we spoke about in the last show. ஒரு கோடி எடுத்தாங்க அவனை போட்டு, டக்குன்னு போட்டு எடுத்து போயிட்டே இருந்தாங்க பாரு குவிண்டன் டிகாக். அது செம, இல்லைன்னா அவனை விட்டா ரிகில்ட் வேற இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ரோஹித் சர்மா இது நல்லா இருக்கும். But coming back to this Indian team, but எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா, they have gone by this thing. Good that they brought back Akshar Patel as vice captain. He was original vice captain, if I'm right. Yes. Correct?
கரெக்டா? ஒரிஜினல் அவன் வைஸ் கேப்டன்சி கொடுத்திருந்தாங்க. So it's good that you got it back. So it's now the selection looks fair. See why people are questioning when Shubman Gill got selected. ஏன்னா அவன் என்னெல்லாம் பண்ணா இப்படி பண்ணான்னு இப்படி பண்ணி இப்போ வந்து அட்லீஸ்ட் there'll be fairness. Let there be fairness in selection. அதனால இந்த செலக்ஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. Well done Ajit Agarkar and team. Because they've done a good job. It's a fair selection. And most important thing, dear viewers, domestic cricket importance கொடுத்திருக்காங்க. Which is very, 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 very important. நீ அடிச்சு வா, முஸ்தாக் அலி டிராஃபி அடிச்சியா, நீ டீம்ல இருக்க. முஸ்தாக் அலி டிராஃபி அடிச்சியா, நீ ஐபிஎல் இருக்க. முஸ்தாக் அலி டிராஃபி அடிச்சியா, நீ இந்த டீம்ல இருக்க. Now you see, the domestic cricket is regaining its importance, which is very, very important. Yes, definitely. In fact, actually, kudos to Jharkhand. ஏன்னா first trophy after 15 years சீக்கா லாஸ்டா 2010ல வந்து அவங்க வந்து ஒரு ஒன் டே ட்ராஃபி வின் பண்ணாங்க. 15 years கேச்சு அவங்க ஒரு T20 ட்ராஃபி வின் பண்ணிருக்காங்க. அனுகூல் ராய் கூட ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி அவர்கிட்ட இருந்து. ஹி ஆல்சோ ஐ திங்க் ஹி வாஸ் த பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் நினைக்கிறேன். அவர் தான் அவர்லாம் ஆனா யோசிப்பார்ல, சே நம்ம வந்து ஆக்ஷன்ல இருந்தா நல்ல பிரைஸ் போயிருக்கலாம்னு. பட் ஹி வாஸ் பிக்ட் அட் பேஸ் பிரைஸ் பை கோல்கட்டா. ஐ திங்க் I don't think base price ஏதோ கொஞ்சம் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டுக்கு தான் எடுத்தாங்க. பட் அகைன் அமேசிங் டு see that அந்த சையத் முஷ்டாக் அலி டோர்னமெண்ட்டுக்கு நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க சீக்கா. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல. Both IPL teams and Indian team, Indian selection. So அதுதான் இம்பார்ட்டன்ட். That is very very important. ரேஞ்ச் எப்படின்னா ஒன் டேஸ்ல சையத் முஷ்டாக் அலி டிராஃபி, தியோதர் டிராஃபி, அதுக்கப்புறம் ஒன் டே T20 சைட். அதே மாதிரி ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, அதுக்கப்புறம் இந்தியன் டெஸ்ட் சைட். அந்த மாதிரிதான் வரணும். அந்த மாதிரி வந்தாதான் கிரேடடா வந்தாதான் யூ பி ஏபிள் டு சஸ்டெயின் தி டாப் லெவல். நீ வந்து ஷார்ட் கட்ல வந்தா சஸ்டெயின் பண்ண முடியாது டாப் லெவல்ல. அதுதான் தட்ஸ் தி மீனிங் ஆஃப் தி ஹோல் திங். See அங்கதான் ஆகணும். ஷார்ட் கட் மெட்ல வந்தா நீ ஷார்ட் கட்ட புஷ்மே எவ்வளவு ஃபாஸ்டா மேல போற புஷ்னு அவ்வளவு ஃபாஸ்டா கீழ இறங்கிடுவார். தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் அபிஷேக் சர்மா அவன் டைமிங் பாருடா, ஷாட்ஸ் அடிக்கிறான் பாரு. அவன் பா என்ன அடிக்கிறான்டா, என்ன ஸ்டார்ட் அடிக்கிறான்டா. அதான் இந்த பக்கம் மும்பை இந்தியன்ஸ் நம்ம இவ்ளோ பிரேஸ் பண்ணி பேசியிருந்தோம்னா, அந்த பக்கம் வந்து ஹலோ ஐ எம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஹவ் ஆர் யூன்னு அவங்க கேட்பாங்க. டிராவிஸ் ஹெட் 170 இன்னைக்கு ஆஷிஸ்ல பொழந்து கட்டியிருக்காரு அவரும் அபிஷேக் சர்மா. இன்னைக்கு வந்து ஓவர் இங்கிலாந்து 206 for 8 மேட்டர் ஆஃப் டைம் அவங்க 3-0 உதப்பட போறாங்க. இது என்ன புரியலன்னா, அவன் டிராவிஸ் ஹெட் அங்க அடிக்க சேட்டிய அங்க கமெண்டேட்டர் சொல்றாங்களா, அவன் அவுட் சைட் லெக் ஸ்டெப் போயிட்டு ஆப்ஷன் ஆடினா போல இருக்கு, 2 ஷாட் ஆடினா போல இருக்கு. அப்ப கமெண்டேட்டர் சொல்லிட்டு இருக்காங்க, he looks like he's playing for Sunrise Hyderabad அப்படின்னு. அங்க அகைன்ஸ்ட் இங்கிலாந்து அவங்க டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் அவங்க SRH ஆடுற மாதிரி ஆடிட்டு இருக்காங்க டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட். அண்ட் இந்த புடலங்காக்கு எல்லாரும் ஒரு இங்கிலாந்துல ஒரு ஃபர்ஸ்ட் we are preparing for the Ashes, very important. யோ வாங்க மொத்தம் வாங்கிக்கிறீங்கயா, என்னையா அப்படி ஆஷஸ் உங்களுக்கு வேண்டியது? நீங்க டீமே ஆஷஸ் ஆயிடுச்சா, உங்க டீமே வந்து பொடியாக்கிட்டாங்கயா, பயங்கர பொடியாக்கிட்டா, பொடியாக்கிட்டாங்க, பொடி பண்ண மாட்டாங்க உங்களுக்கு. இந்த டீமே பொடி டீம். இது ஆஷஸ். So you are already in Ashes man. அதுக்கு ஆஷஸ் வேண்டி இருக்கு. We are preparing for the Ashes. We want to be fit for the Ashes. We want to do this for the Ashes. இந்த பூச்சாண்டி காமிச்சி வாங்கடா போட்டு மொத்தறாங்க ஆஸ்திரேலியா போட்டு. இதோட ஒரு ஒன் சைடட் அஃபேர் நான் பார்த்ததே கிடையாதுங்க எந்த ஆஷஸ் சீரிஸ். இந்த ஆஷஸ்ன்றது ஒரு பெரிய ஹைட் ஆயிடுச்சு, ஒரு புஷ்ஷு போயிடுச்சு, அது பொடி ஆயிடுச்சு. ஆஷஸ்னா பொடி தான், ஆஷஸ்னா வாட் யூ கால் பஸ்பம் ஆயிடுச்சு அந்த டீம். இங்க இந்தியா பாகிஸ்தான் தி கிரேட்டஸ்ட் ரைவல்ரி எவர் அப்படின்னா அது ஒரு பஸ்பம் ஆயிடுச்சு. பாகிஸ்தான் போட்டு மொத்தம் அது ஒரு பஸ்ப சைடு, அது புஷ்ஷு போடு. ஸ்ரீலங்கா இந்தியா ஆஸ்திரேலியா தான் ஜெகா கிரேட்டஸ்ட் ரைவல்ரி. ஆஸ்திரேலியா இஸ் தி பெஸ்ட் ரைவல்ரின்ற வேர்ல்ட் டெஸ்ட் சொல்றியா? இந்தியா ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்சா இருக்கட்டும், ஒன் டேயா இருக்கட்டும், T20 இருக்கட்டும், அந்த ரைவல்ரி பத்தி பேசு. ரியல் ரைவலி இந்த பஸ்பத்தெல்லாம் விட்டுலாம். இந்த பஸ்பமா விபூதி போட்டு அப்படியே பட்டைட்டுருவாங்க நம்ம ஊர்ல. ஜஸ்ட் லாஸ்ட் ஆன் தட் பாயிண்ட் நீங்க சொல்லிட்டீங்களே இந்த ஆஷஸ் பத்தி. ஆனா இந்த டோர்னமெண்ட்டுக்கு முன்னாடி இல்ல ஸ்டூவர்ட் பிராட் வந்து ஒண்ணு சொன்னாரு சீக்கா, அது எனக்கு ரொம்ப இப்போ யோசிக்கும் போதுல எதுக்குப்பா அவர் அது சொன்னாருன்னு தோணுது. அவர் என்ன சொன்னார்னா, இதுதான் வீக்கஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடு இந்த லாஸ்ட் 15 years 2010ல இருந்து, அண்ட் இதுதான் ஸ்ட்ராங்கஸ்ட் இங்கிலாந்து சைடு அப்படின்னாரு. விக்கி பாண்டிங் ஆனா அதுக்கு வந்து ஒரு சூப்பர் பதில் சொன்னாரு. நீங்க வீக்கஸ்ட் ஆஸ்திரேலியன் சைடா இருக்கட்டும், ஸ்ட்ராங்கஸ்ட் இங்கிலாந்து சைடா இருக்கட்டும், நீங்க ஆஸ்திரேலியாவை வந்து அடிக்கணுமா ஃபர்ஸ்ட் அது பண்ணுங்க, இன்னும் ஒரு டெஸ்ட் மேட்ச் வின் பண்ணல 15 வருஷமா அப்படின்னு. ஆமா, அந்த ஜோரூட் இப்பதான் கட்சியில வந்து 100 அடிச்சிருக்கான் ஆஸ்திரேலியா வந்து. அவங்க ரூட் விடு இந்த பேஸ் பால் கீஸ் பால் சொல்லியே காசு தள்ளிட்டாங்கடா அவங்க.
அவங்க ஏதாவது அவங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க கிரிக்கெட் அங்க ஆரம்பிச்சனால நான் என்ன வேணா பேசுவேன், என்ன வேணா சொல்லுவேன், பஸ்பம் ஆயிப்பேன், பஸ்பம் ஆக மாட்டேன். யோ நீங்களே டீமே ஆஷஸ்யா, உங்க டீமே ஆஷஸ்யா, அப்புறம் என்ன டீமே ஆஷஸ்ல இருக்கு, அப்புறம் என்ன வேண்டியிருக்கு? Yeah. Anyway, guys, before you go, don't forget to subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Yes.